100ல 5 பேருக்கு மட்டும்தாங்க இந்த விஷயமே தெரியும். தமிழ் கடவுளான முருகன் கையில் இருக்கக்கூடிய வேல்ல இவ்வளவு நுட்பமான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்குங்க. வேலோடைய உண்மையான பொருள் என்ன அப்படின்னா ஞானம். வேல் எங்கெங்கெல்லாம் இருக்கோ முருகன் இருக்காரு அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஞானத்தோட அதிபதி யாரு அப்படின்னா முருகர் தான். அதனாலதான் அவர் கையில வேல் கொடுத்திருக்காங்க. அறிவுங்கிறது கூர்மையா இருக்கணும் அப்படின்னு இண்டிகேட் பண்றதான் இந்த கூர்மையான பகுதி. அந்த அறிவு பறந்து விரிந்து அகண்டு இருக்கணும் அப்படிங்கிற இண்டிகேட் பண்றதா இந்த பகுதி. நம்ம அறிவு ரொம்ப ஆழமா இன்டெப்தா இருக்கணும் அப்படின்னு குறிக்கிறதா இந்த பகுதி. இது மட்டும் இல்லாம கீழே பாத்தீங்க அப்படின்னா அருகோணம் இருக்கும். அருகோணம் அப்படிங்கறது சண்முக அச்சாரம் சொல்லுவாங்க. இந்த பகுதியோட பேர் தான் கமலம். தலையில இருக்கிற 1000 இதழ்கள் கொண்ட தங்க தாமரை, அதாச்சும் சரசாரம்னு சொல்லுவாங்க. இதுவும் இருக்கிறது ரொம்பவுமே ஸ்பெஷல் தான். நம்ம வாழ்க்கையோட தத்துவம் அல்லது நோக்கமே என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆன்மா பரமான்மாவா மாறணும். அதுக்கு ஆணவம், கண்மம், மாயை இத 3 அகற்றணும் அப்படிங்கறத எப்பவுமே நம்ம குணர்த்திட்டே இருக்கிறதா இந்த திருநீர் பட்டை. இப்பேற்பட்ட வேலை நம்ம ஏன் பஞ்சலோகத்தில் தயாரிக்கிறோம் அப்படின்னா பஞ்சலோகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு.